இன்னைக்கு சௌந்தர்யலகரியில் 66வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். இந்த 66வது ஸ்லோகம் அம்பாளுடைய முகமண்டலம் கேசாதி பாதத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் தேவியின் குரல் வீணையினும் இனிதாக இருக்கின்றது அப்படின்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் என்ன பலன் என்றால் என் சொல் சங்கீத ஞானமும் கிடைக்கும் என்பதாக இதன் பலன். இப்போ நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்லோகம் 66. विपञ्च्या गायन्ति विविधमपदानं पशुपतेः त्वयारब्धे वक्तुं चलितशिरसा साधुवचने तदीयैर्माधुर्यैरपलपिततन्त्रीकलरवा निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतम्. विपञ्च्या गायन्ति विविधमपदानं पशुपते त्वयारभ्या वक्तुं चलितशिरसा साधुवचने तदीयै माधुर्यै रपलपट्टतन्त्रीं कलरवां निजां वीणां वाणी निचुलयति चोलेन निचृतम्. இந்த ஸ்லோகத்தில் பசுபதேன்னு இருக்கு பாருங்க, அது முதல் லைன் எடுத்துக்கோங்க. முதல் லைனில் கடைசியில் இருக்கிறதுல இந்த லைன் ஹே பசுபதே. பசுபதியினுடைய பசுபதி சிவனுடைய விவிதம்னா பலவாறு பல வகைப்பட்ட அபதானம்னா லீலைகள், சிவனுடைய லீலைகளை விபஞ்சியானா வீணைன்னு அர்த்தம். காயந்தினா பாடுறாங்க. அம்மா, பசுபதியுடைய லீலைகளை எல்லாம், அவருடைய பல வகைப்பட்ட திருவிளையாடல்களை எல்லாம் வீணையில் பாடுகின்றார்கள். யார்? வாணி, சரஸ்வதி தேவி. சரஸ்வதி வாணி தேவின்னு பேர். துவயா உன்னால், சலித சிரசா அதை உன்னால் தலையசைத்து கொண்டு. சரஸ்வதி சிவனுடைய திருவிளையாடல்களை வீணையில் வாசித்து பாடுகின்றாள். அதற்கு நீயோ தலையசைத்து ஆமோதிக்கின்றாய். அந்த வார்த்தைகளை எல்லாம் வக்தும் சொல்வதற்கு ஆரம்பியதே ஆரம்பப்பட்ட போது ததீயைஹி அதனுடைய மாதுரியத்தை, மாதுரியம்னா இனிமையானது, அபலபித தந்திரி கரளவாம், அது ஒரே வார்த்தையா எடுத்துக்கோங்க. அபலபித தந்திரீம் கரளவாம், வீணை தந்திகளின் அழகிய ஒளி அவமதிப்பு உற்றதை கண்டு நிஜாம் தன்னுடைய வீணையை சோலேன உரையினால். அப்ப அந்த வீணை ஏதோ ஒன்று சொல்ல வருது, முடியல. அப்ப அம்பாலே உரைய சொல்ல வரா. நிபிருதிதம் வெளியில் தெரியாத வண்ணம். நிச்சுலயத்தின்னா மூடி விடுகின்றாள் அர்த்தம். அதாவது இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, பசுபதியான சிவனின் பலதரப்பட்ட பெருமையை புகழை வீணையுடன் பாடிக்கொண்டிருக்கின்ற சரஸ்வதி தலையாட்டுகின்ற உன்னால் பாராட்டு கூற தொடங்கிய போது அந்த பாராட்டு மொழியின் இனிமையால் பிரகாசிக்க பெற்ற தந்தினா வீணை ஒளி கொண்ட உரையால் நன்கு மூடுகின்றாள் அப்படின்னு பொருள். இதற்கு சமமாக நாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்க்க வேண்டும் என்றால் நிஜவல்லா நிஜஸ்யல்
சல்லாப மாதுரிய வினிர்பக்ஷித கக்ஷபி என்னும் ஸ்லோகமும், கானலோலுபா காவ்யாலாப விமோதினி சாமகான பிரியா போன்ற ஸ்லோகங்களும் நினைவில் வருகின்றது. அதே போல லக்ஷ்மிதரர் இதற்கு கமெண்ட்ரியில் சொல்லும்போது, விபஞ்சியா வீணையா காயந்தி கானம் குர்வந்தி விவிதம் அநேக பிரகாரணம், நிறைய விதமாக திரிபுவன விஜய. ஏன் இவ்வளோ சரஸ்வதி வீணையில சொல்லணும்? தக்ஷயாக துவம்ச ஹாலாஹல தார, அதாவது தக்ஷ யக்ஞனுடைய அந்த இன்சிடென்ட்டு நிகழ்ச்சி, ஆலாஹல விஷயத்தை எல்லாம் விஷத்தை எல்லாம் பரமசிவனார் குடித்தார், அந்த கதையையும், அது மட்டுமில்ல அதுபோல நிறைய கதைகளை எல்லாம் சொல்லும்போது, அபதானம் விருத்திம் கர்மம் பசுபதே ஈஸ்வரஸ்ய துவயா பவத்யா, என்னுடைய கணவர் எப்படியாப்பட்டவருமா அப்படின்னு சொல்லி சிவனுடைய பெருமையை வாணி சரஸ்வதி வீணையில் வாசித்து காமிக்கின்றாள். ஆரப்தே உபக்ராந்தே சதி வக்தும் நிகதிதும் அப்படின்ற. அப்ப பசுபதியான தன் கணவனின் பல வகைப்பட்ட பெருமைகளை தருகின்ற திரிபுவன விஜயம், தக்ஷ யாகத்தை அழித்தல், விஷம் பருகியது போன்ற அறஞ்செயல்களை வினையுடன் கூடிய வாணி பாடத் தொடங்க, உள்ளத்தில் ஆனந்தத்தால் உன் தலையை அசைந்து ஆட, இனிய மொழியால் பாராட்டத் தொடங்கினாள். உன் குடலின் இனிமையை கேட்டவுடன் வீணை இனிய நாதம் அபஸ்வர்க்கமாக மாறிவிட்டது. அப்ப சரஸ்வதி வீணை வாசிச்சுட்டு இருக்கா, அம்பாள் பேச ஆரம்பிக்கிறா. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு அந்த கதைன்னு அப்படி சொல்லும் போது, அம்பாளுடைய அந்த வார்த்தை சப்தத்தை கேட்ட உடனே வீணை அபஸ்வர்க்கமாக மாறிவிட்டதாம். அவ்வளவு அழகா அம்பாள் பேசுறா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ இதற்கு பத யோஜனை எப்படி பண்ணணும்னா, ஏ பகவதி பசுபதே விவிதம் அபதானம் விபஞ்சியா காயந்தி त्वया चलित शिरसा साधुवचने वक्तुम आरब्धे सति तदीये माधुर्ये अपलपित तंत्रीं करलवां निजां वीणां वाणीं चोलेन निवृत्तं निचूलयति அப்படின்னு இதற்கு நாம் பொருள் எடுக்க வேண்டும் அப்படின்னு லக்ஷ்மிதரர் ரொம்ப அழகாக கொடுக்குறார். இதே போல் பல கமெண்ட்ரிங்கெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஒன்றே நமக்கு போதும். ரொம்ப அழகாக அம்பாள் பேச ஆரம்பித்த உடனே அம்பாளுடைய அந்த வார்த்தையுடைய மாதுரியத்தை, ஸ்வீட்னஸை கேட்டு, இனிமையை கேட்டு வீணை அபஸ்வரம் என்று மூடிக்கொண்டதாம், தன்னை மறைத்து உரையில் இட்டு கொண்டதாக லக்ஷ்மிதரரும் அந்த வியாக்கியானத்தில் சொல்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.